தூய்மையான பொங்கலை சூரியனுக்கு படையுங்கள். தூய்மையான பொங்கலை அதைத்தானே படைப்போமா ஆசிரியர். நம் கண் கொண்ட கடவுள் சூரிய பகவான். நம் முன்னவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்து நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்துள்ளனர். நாங்கள் சூரியனை கும்பிட்டுங்க. ஆக சூரியன் கடவுளை வழிபடுவது தமிழர் பண்பாடு. தைத்திங்கள் 1ஆம் நாள் சூரியனுக்கு பொங்கி படைத்து வழிபாடு செய்கின்ற நடைமுறை தமிழினத்தின் நீண்ட நெடுங்கால வரலாறு. ஆம், வேளாண் செய் விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் விளைந்த புத்தரிசி பொங்கல் செய்து தங்கள் தோட்டத்தில் விளைந்த முக்கனிகளையும் இளநீர் மற்றும் பசும்பால் ஆகியவற்றையும் சூரிய பகவானுக்கு படைத்து தமது நன்றியை தெரிவிப்பர். ஆக சூரிய பொங்கல் என்பதன் அடிப்படை அனைவரும் வேளாண் விவசாயம் செய்து தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை தாமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதாகும். ஆம், களனிகளை உழுது களனி என்ற கணனி இல்லை, களனி என்ற வயல். நான் உனக்கு ஆட்சி படிக்கலைன்னு பார்த்தேன். நான் உழுது நெல் விதைத்து அந்த நெல்லை அறுவடை செய்து நீ பெற்றியோ சகோதர வல்லம் தானேடா, எல்லா பக்கத்தாலே இட கேட்டாலும் சொல்வாய். நெல்லை அறுவடை செய்து வீட்டின் களஞ்சியறையில் பக்குவப்படுத்தி வைப்பதன் மூலம் அடுத்த அறுவடைக்கும் அப்பால் வீட்டில் அரிசிக்கும் பஞ்சமில்லை. இதனால் பசி என்ற பேச்சுக்கு இடமே. உண்மை காசு கொடுத்த ஒரு ஆக்கள் எல்லாம் சிங்கள ஆக்கள் இதுகள் வயல் எங்களை மாதிரி செய்யறாங்க. அவங்களும் காசு கொடுத்து வயல் செய்து சோத்துக்கு வச்சு அரகல போராட்டமும் வரைகளையும் பிரச்சனை வந்தது இதால. ஆக்கள் காசு கொடுத்து அரிசி கொண்டு வலிக்கிட்டோன்னு கோவம் வந்துட்டு. அப்போ என்னதான் வலிக்கிட்டோம். சரி வராது எல்லாம் வலிக்குவோம். இங்கு உழுதுண்டு கொள்ளாம இங்கு உழுது வேளாண் செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கே முதலில் புத்தரிசி எடுத்து புதுபானை வைத்து பொங்கி படைக்கின்ற உயரிய பண்பாட்டை நாம் தொடர்ந்து பின்பற்றி வருகிறபடி கொடுத்துறாங்களா. எனினும் சமகாலத்து தைப்பொங்கல் என்பது தன்னிலை இழந்திருப்பதை கண்டு கவலை கொள்ளாமல் இருக்க முடியாது. என்ன செய்யறோம், இதைத்தான் செய்யலாம். நாங்கள் கவலை மட்டும் கொள்ளலாம், மன வருத்தம் கொள்ளலாம், ஆறுதல் கூட சொல்லலாம். அதை அடிச்சு போடுவாங்க. சரியோ சொல்ல அப்ப நேரது எங்க இதைத்தான் செய்யலாம். நம் விளைநிலத்தின் விளைந்தவை உண்மை. இப்போதெல்லாம் சூரிய பொங்கல் சம்பிரதாயமாயிற்று. பச்சை அரிசி தொடக்கம் அத்தனை பல வகைகளும் கடைகளில் வாங்கப்பட்டவை. இவையும் நம் விளைநிலத்தில் விளைந்தவை அல்ல, அதுவும் மருந்தடி பழங்கள். நான் கடையில போய் பார்த்தேன் பொங்கல் என்ன பொட்டலம் விற்கிறாங்க. 1250 ரூபா பொங்கல் பொட்டலாம். அப்படியே கொண்டு வந்து 1 கிலோ அரிசிக்கு ஏற்ற சாமானோட வச்சு 1250 ரூபாங்க பூட் சீட்டில போட்டுரு.